ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் நெக்ஸ்ட் சேனல். ஸோ நம்ம சேனலில் பிஜிடி அப்படியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் மாடல் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அல்ஜிப்ராலேருந்து பிஜிடிஆர்பி அல்ஜிப்ராலேருந்து மாடல் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, லெட் G be a group of matrices of the form XXX where X belongs to R star with matrix multiplication, then the inverse of XXX is. ஸோ ஜிங்கிறது ஒரு குரூப் மேட்ரிக்ஸ் குரூப்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, அந்த மேட்ரிக்ஸ் எக்ஸ் எல்லா எலமெண்ட்டும் சேம் எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து குரூப்னு சொல்லிட்டாங்க. குரூப் அப்படிங்கிறப்ப நமக்கு என்னென்ன லாலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 4 லாஸ் சாட்டிஸ்ஃபைமா, க்ளோஷர், அடுத்தது வந்து அசோசியேட்டிவ், அடுத்தது என்ன ஐடென்டிட்டி, அடுத்தது இன்வெர்ஸ். ஸோ இந்த 4 லாவும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸையும் என்ன பண்ணுவோம், சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு ஈங்கிறது தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே எலமெண்ட்டாக தானே இருக்கும் மேட்ரிக்ஸில். ஸோ அதே ஃபார்மேட்டில் நான் எடுத்துக்கிறேன், எல்லாமே ஈங்கிற ஃபார்மேட்டில். இதுதான் என்னென்னா இந்த ஜி குரூப்போட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இதோட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எனக்கு கிடைக்கும். அதுதான் எனக்கு ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. அப்போ அந்த ஃபார்மேட் படி நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, எக்ஸ் 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 இன்ட்டு இஇஇ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 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 எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இப்படி தான் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோம், ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு காலமோட மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்இ ப்ளஸ் எக்ஸ்இன்னு வரும். எக்ஸ்இ ப்ளஸ் எக்ஸ்இங்கிறப்ப 2xன்னு வந்துடும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோ எடுத்துகிட்டு செகண்ட் காலமோட மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ்இ ப்ளஸ் எக்ஸ்இ சேம் 2xஇ. நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி பார்த்தோம்னா எக்ஸ்இன்னு வரும். ஸோ எல்லா எலமெண்ட்டுமே என்ன தான் இருக்கும், 2xஇன்னு தான் எனக்கு கிடைக்கும். 2xஇன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நான் ஒரு எலமெண்ட்டை ஈக்குவல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 2x is equal to xன்னு கிடைக்கும். ஓகே தானே? இதுலேருந்து நான் ஈயை மட்டும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், is equal to x divided by 2xன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸை கேன்சல் பண்ணிட்டேன்னா ஈயோட வேல்யூ என்ன வரும், 1/2. அப்போ ஈயோட வேல்யூ எனக்கு ஐடென்டிட்டியோட வேல்யூ கிடச்சிச்சு. அப்போ இ இஸ் ஈக்குவல் டு 1/2 1/2 1/2 1/2. இதுதான் இந்த மேட்ரிக்ஸ் குரூப்போட ஐடென்டிட்டி எலமெண்ட். இப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட் எடுத்துக்கிட்டு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட் மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், இதை யூஸ் பண்ணி நான் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எனக்கு இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி தெரியும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், ஈன்னு கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸு 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 இன்ட்டு எக்ஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் இன்வெர்ஸ்னு எடுத்துக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும், ஐடென்டிட்டி எனக்கு 1/2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 1/2 1/2ன்னு கிடைக்கும். இப்போ நான் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ மல்டிபிள் பண்ண என்னென்ன கிடைக்கும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்வெர்ஸ், அதே மாதிரி எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்வெர்ஸ், சேம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்வெர்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்வெர்ஸ்னு வரும். அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஒரு எலமெண்ட் என்னென்ன தான் வரும், 2x எக்ஸ் இன்வெர்ஸ் 2x எக்ஸ் இன்வெர்ஸ் 2x எக்ஸ் இன்வெர்ஸ் 2x எக்ஸ் இன்வெர்ஸ்னு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு சேம் நம்பர் தான் கிடைக்கும், ஈக்குவல் டு 1/2 1/2ன்னு வந்துடும். ஓகே தானே? இப்போது நான் ஒரு எலமெண்ட் எடுத்து ஈக்குவல் பண்ணுறேன். அதே மாதிரி 2x எக்ஸ் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. எனக்கு என்ன வேணும், எக்ஸ் இன்வெர்ஸ் மட்டும் தான் வேணும். அப்போ எக்ஸ் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 2xன்னு வரும். தட் மீன்ஸ் 1/4x. எனக்கு இன்வெர்ஸ் வேல்யூ என்ன, எக்ஸ் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/4xன்னு கிடைக்கும். அப்போ மேட்ரிக்ஸ் எனக்கு எப்படி கிடைக்கும், மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1/4x 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 1/4xன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோட மேட்ரிக்ஸ். ஸோ ஆப்ஷன் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ், எக்ஸோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் 1/4x. ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது, லெட் ஜி பி ஏ குரூப்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எக்ஸு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடச்சிச்சின்னா அந்த எலமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஜிங்கிறது குரூப்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை நான் எப்படி பிரிக்கலாம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு பிரிக்கலாமா,
இந்த எக்ஸை நான் எப்படி எழுதலாம், எக்ஸ் இன்ட்டு ஈன்னு எழுதலாம். ஏன்னா எக்ஸ் இன்ட்டு ஈங்கிறப்ப எனக்கு ஈங்கிறது ஐடென்டி எலமெண்ட். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஈங்கிறப்ப எனக்கு என்ன தான் கிடைக்கும், எக்ஸ் தான் கிடைக்கும். அதனால் நான் எக்ஸ் இன்ட்டு ஈன்னு பிரிச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கேன்சலேஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ லெஃப்ட் கேன்சலேஷன் யூஸ் பண்ணி இந்த எக்ஸை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடச்சிரும், ஈன்னு கிடச்சிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஈயாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எக்ஸாக இருந்ததுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஈ தான். இது வந்து டேரக்ட் தியரம் தான், நீங்கள் டேரெக்டாகவே ஆன்சர் பண்ணலாம். இது இருந்தாலும் எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கு நான் ப்ரூஃப் பண்ணி காமிச்சேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்லியிருக்காங்க. த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் இஸ். ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். எனி சைக்கிளிக் குரூப் இஸ் அபிலியன். எந்த சைக்கிளிக் குரூப்பாக இருந்தாலுமே நமக்கு என்னவாக இருக்கும்னா கண்டிப்பாக அபிலியனாக இருக்கும். இது வந்து ட்ரூ. எல்லா சைக்கிளிக் குரூப்புமே நமக்கு அபிலியன் தான். ஸோ இது வந்து ட்ரூ. செகண்ட் ஒன்று வந்து எனி அபிலியன் குரூப் இஸ் சைக்கிளிக். இது வந்து ஃபால்ஸ். அபிலியன் குரூப் எல்லாமே சைக்கிளிக் குரூப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வந்து எனி அபிலியன் குரூப் சாட்டிஸ்ஃபை த ரூல் ஏ பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். இதுவும் ட்ரூ. எனி சப் குரூப் ஆஃப் அன் அபிலியன் குரூப் இஸ் நார்மல். ஸோ இதுவும் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அபிலியன் குரூப் இஸ் சைக்கிளிக்ங்கிறது ட்ரூ கிடையாது. நெக்ஸ்ட் கொஷின். த ஆர்டர் ஆஃப் மைனஸ் ஐ இஸ் சி ஸ்டார் டாட் இஸ். ஸோ சி ஸ்டார் கம்மா டாட்டுங்கிற குரூப்பில் மைனஸ் ஐயோட ஆர்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டருங்கிறப்ப நமக்கு வந்து அதை எத்தனை டைம் பவரில் மல்டிபிள் பண்ணிட்டு போகிறோமோ நமக்கு எப்போ ஐடென்டி எலமெண்ட் கிடைக்குதோ அதான் ஆர்டர்னு சொல்லுவோம். அப்படி தானே. ஸோ மைனஸ் ஐ ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் ஐ ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸ் ஐ க்யூப் போட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கும், ஐ ஸ்கொயர்டு இன்ட்டு மைனஸ் ஐன்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் ஐன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஐ பவர் 4 மைனஸ் ஐ பவர் 4ங்கிறப்ப ஐ ஸ்கொயர்டு இன்ட்டு ஐ ஸ்கொயர்டுன்னு போடலாம். ப்ளஸ் அப்போ -1 இன்ட்டு -1ன்னு வந்துடும். ஸோ +1. எனக்கு +1 தான் ஐடென்டி எலமெண்ட்டாக மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா மல்டிபிகேஷன் சொல்லிட்டாங்க. அப்போ +1 தான் நமக்கு என்னவாக இருக்கும், மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷனில் ஐடென்டி எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ +1 எனக்கு எப்போ கிடைக்குதுன்னா ஐ பவரில் 4 போடும்போது. அப்போ மைனஸ் ஐயோட ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4. நெக்ஸ்ட் கொஷின். இஃப் இன் Z7 -0 டாட் சர்க்கிள் த இன்வர்ஸ் ஆஃப் 3 இஸ். ஸோ Z7ங்கிறத கொடுத்துருக்காங்க. Z7னா 0 தவிர 1லேருந்து என்ன வரும், 6 வரைக்கும் வரும். ஸோ இதுதான் இந்த செட்டு. ஸோ டாட் சர்க்கிளில் 3யோட இன்வர்ஸ் என்னான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் 3யோட இன்வர்ஸ் என்னான்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போமே. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 2 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 3 டாட் சர்க்கிள் 2ன்னு போட்டோம்னா 3ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், 6. ஓகே தானே. இது வந்து பிலாங்ஸ் டு Z7 தான். ஸோ எனக்கு வந்து இது வந்து இன்வர்ஸாக வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அடுத்து 3 டாட் சர்க்கிள் 3 போட்டேன் அப்படின்னா என்ன வந்துடும், 9. அப்போ இது வந்து 9 இங்கே கிடையாது. அப்போ 7ஐ சப்ராக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், 2வா. பேலன்ஸ் இருக்கிறது 2. அப்போது இது வந்துடும் 2 வருது. ஸோ இதுவும் வந்து நமக்கு இன்வெர்ஸ் கிடையாது. நமக்கு வந்து 1 வந்துச்சுன்னா அதுதான் இன்வெர்ஸ். நெக்ஸ்ட்டு 3 டாட் சர்க்கிள் 4 போட்டோம் அப்படின்னா என்ன வந்துடும், 12 வந்துடும். 12ஓட ஒரு 7ஐ சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வந்துடும், 5 வருமா. ஸோ இதுவும் வந்து நமக்கு என்ன கிடையாது, இன்வெர்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு 3 டாட் சர்க்கிள் 5. அப்போ 15ல் 14 15 × 14. ஸோ 14 7 மல்டிப்ளிகேஷனில் பார்த்தோம்னா அடுத்து 14 வரும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 1. ஸோ 1ங்கிறது எனக்கு என்னது, ஐடென்டி எலமெண்ட். எனக்கு 1 3 கூட 5ஐ மல்டிபிள் டாட் சர்க்கிள் பண்ணும்போது தான் எனக்கு என்ன கிடைக்கிது, ஐடென்டி எலமெண்ட் கிடைக்கிது. அப்போது 3யோட இன்வெர்ஸ் என்ன, 5. ஓகே. இன்வெர்ஸ் ஆஃப் 3 இஸ் 5. Next question. Let G be a group with identity element E, then the solution of the equation x a b c is equal to c is. So x a b c equal to c ன்னு இருக்கு. இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து குரூப்புன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸு ஏபி ரெண்டு சைடும் என்ன பண்ணுறேன்னா ஒரு பி இன்வெர்ஸாக மல்டிபிள் பண்ணுறேன். அப்போது சி இன்ட்டு பி இன்வெர்ஸ்னு கிடைக்கும். இப்போ பியும் பி இன்வெர்ஸும் என்ன ஆகிடும், ஈன்னு ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும், எக்ஸ்ஏ இன்ட்டு ஈன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ்ஏ மட்டும் தான் கிடைக்கும். ஈ கூட மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்ஏ மட்டும் தான் கிடைக்கும். ஸோ பி இன்வெர்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ஏ ஏ இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ சி பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். இப்போ இது என்ன ஆகிடும், எக்ஸ் இன்ட்டு இ சி பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ்ன்னு இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன கிடைக்கும், சி பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். ஸோ ஆப்ஷன் பி. Next question.
த ஆர்டர்ஸ் ஆஃப் 2 and 3 இன் Z8 டைரக்ட் சம் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ டைரக்ட் சம் 8ல் எனக்கு 2 and 3யோட ஆர்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ Z8ங்கிறப்ப எனக்கு என்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 up to 7 வரைக்கும் இருக்கும். ஓகே தானே? இப்போ வந்து ஆர்டர் கேட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா 2 ஸ்கொயர் போடுறேன். 2 ஸ்கொயருங்கிறப்ப 2 டைரக்ட் சம் 2ன்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். 4 செட்டில் இருக்குது. ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு 2 க்யூப் போட்டேன் அப்படின்னா 2 டைரக்ட் சம் 2. ஸோ 3 டைம் ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? 6. இதுவும் வந்து எலமெண்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 power 4 போட்டேன் அப்படின்னா 2 டைரக்ட் சம் 4 டைம்ஸ் ஆட் பண்ணுவேன். 4 டைம்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு 8 கிடைக்கும். ஸோ 8ங்கிறது இந்த செட்டில் கிடையாது. ஸோ மாட் ஃபங்க்ஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ரிமைனிங் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அப்போ 0ங்கிறது தான் 0லேருந்து இங்கே -0 கொடுக்கல. ஸோ 0லேருந்து தான் வரும். அப்போ 0ங்கிறது தான் எனக்கு வந்து டைரக்ட் சம்மில் என்னவா இருக்கும்? ஐடென்டி எலமெண்ட்டாக இருக்கும். 0 எப்போ கிடைக்குதோ அதுதான் ஆர்டர்னு சொல்லிட்டோம். ஸோ 2வோட ஆர்டர் என்ன? 2வோட ஆர்டர் 4. நெக்ஸ்ட்டு 3யோட ஆர்டர் கண்டுபிடிப்போம். ஸோ 3 ஸ்கொயர்டு அப்படின்னு போடும்போது 3 டைரக்ட் சம் ஆஃப் 3 6. நெக்ஸ்ட்டு 3 க்யூப் போடும்போது 3 டைரக்ட் சம் 3ங்கிறப்ப 9 வரும். ஸோ 9 இங்கே கிடையாது. மாட் ஃபங்க்ஷன் போடும்போது எனக்கு ஃபங்க்ஷன் 1ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 3 power 4ன்னு போடும்போது 3 டைரக்ட் சம் 3 4 டைம்ஸ் ஆட் பண்ணுவோம். 4 டைம்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு 12 கிடைக்கும். ஸோ 12 மாட் ஃபங்க்ஷன் போடும்போது ரிமைனிங் எனக்கு 4 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3 power 5 போடும்போது என்ன கிடைக்கும்? திரும்ப 12 கூட ஒரு 5 ஆட் பண்ணுவேன். அப்போ என்ன வரும்? 3 ஆட் பண்ணால் 15 வரும். ஸோ இதுக்கு mod 8 போடும்போது எனக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும்னா 7 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3 power 6 போடும்போது 3 power 5 டைரக்ட் சம் ஆஃப் 3ங்கிறப்ப 18 கிடைக்கும். 18 டைரக்ட் சம் பண்ணும்போது பேலன்ஸ் என்ன கிடைக்கும்னா 2. நெக்ஸ்ட்டு 3 power 7 போடும்போதும் எனக்கு என்ன கிடைக்கும்னா வேறு ஏதோ ஒரு எலமெண்ட் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3 power 8 போடுறேன். 3 power 8 போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா மாடல் 8 போடும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 0ன்னு கிடச்சிடும். 3 power 8 போடும்போது. ஸோ 0ங்கிறது 3 power 8ல் கிடச்சிருக்கு. அப்போ 3ங்கிறத 3யோட ஆர்டர் 8, 2வோட ஆர்டர் 4. இங்கே பாருங்கள் 8 and 4ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆர்டரில் கேட்டிருக்காது 2 and 3ன்னு தான் கேட்டிருக்காங்க. 2வோடது 8ம் 3யோட ஆர்டர் 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதை போடக்கூடாது. 2வோட ஆர்டர் தான் நமக்கு 4 கிடச்சது. 3யோட ஆர்டர் என்ன கிடச்சது? 8 கிடச்சது. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், லெட் G be a group of prime order then. ஸோ ஜிங்கிறது குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. தென் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜி ப்ரைம் ஆர்டராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜிக்கு ப்ராப்பர் சப்குரூப் இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ ஜி ஹேஸ் அ நோ ப்ராப்பர் சப்குரூப்ஸ் இருக்கும். சப்குரூப்பு ஈயும் நம்ம என்ன சொல்லலாம், ஜியும் அதோட சப்குரூப் தான். எம்டி செட்டும் அதே மாதிரி என்ன தான் சப்குரூப் தான். ஸோ இது மூணும் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிவியல் சப்குரூப்னு சொல்லிடுவோம். இது ரெண்டும் ஆக்சுவலாக ட்ரிவியல் சப்குரூப். நான் ட்ரிவியல் சப்குரூப் போகும்போது தான் நமக்கு சப்குரூப் ப்ராப்பரான சப்குரூப் இருக்காது. அப்போ ஜி ஹேஸ் அ நோ ப்ராப்பர் சப்குரூப்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன் எ கோஷன் குரூப் ஜி பை என் இஸ் ஸோ ஜி பை என்னங்கிறது எனக்கு கோஷன் குரூப். ஜி பை என்னங்கிறது கோஷன் குரூப்பு இல்லைனா ஃபேக்டர் குரூப்புன்னு சொல்லுவோம். இது வந்து கோஷன் குரூப்பு இல்லைனா ஃபேக்டர் குரூப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த குரூப்பில் இந்த எண் இருக்கு இல்லையா, டிவைடில் இருக்குது எண். இந்த டிவைடில் இருக்க எண் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த எண் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எண்ணுங்கிறது நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜின்னு சொல்லுவோம். ஸோ எண்ணுங்கிறது ஜியோட நார்மல் சப்குரூப். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், லெட் ஜி பி ஏ குரூப் அண்ட் ஏ பிலாங்ஸ் டு ஜி. இஃப் ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 தென் ஆர்டர் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு. ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 இருந்துச்சு அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஏ இன்வர்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒரு குரூப் ஜியில் ஒரு எலமெண்ட்டோட ஆர்டரும் அந்த எலமெண்ட்டோட இன்வர்ஸ் ஆர்டரும் நமக்கு சேம் தான். ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ரெண்டுமே சேம் தான். அப்போ இது 5னா எனக்கு இதுவும் 5 தான். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.